ஓம் சிவாய நம. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெற வாழ்க்கள். மேலும் துல்லியமான ஜாதக பலன்கள் பார்த்து சொல்லப்படும். புதிய ஜாதகங்கள் எழுதி தரப்படும். கீழே உள்ள போன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். இன்றைய ஆன்மீக பரிகாரத்தில் தீராத கஷ்டம் தீர மலர் மூலம் வழிபாடு செய்வதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் கூட தீர வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். அப்படி அதற்கான முயற்சியை நாம் எடுக்கும் போது அந்த பிரச்சனை இருந்து வெளிவர இயலவில்லை என்னும் பட்சத்தில் கடவுளின் அருளையும் பெற வேண்டும். அப்படி கடவுளின் அருளை பெறுவதற்கு சனிக்கிழமை அன்று செய்யக்கூடிய மலர் அர்ச்சனையை பற்றி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணமாக திகழ்வது நம்முடைய கர்ம வினைகள் தான். நம்முடைய கர்ம வினைகளின் அடிப்படையிலேயே நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட கர்ம வினைகளை ஆராய்ந்து அதற்குரிய பலன்களை தரக்கூடியவராக திகழ்ந்தவர் தான் சனி பகவான். சனி பகவானை நாம் முறையாக வழிபடும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நம்மால் உணர முடியும். பொதுவாக சனி பகவானை சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்வது வழக்கமாகவே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அவருக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள். அப்படிப்பட்ட சனி பகவானை அவருக்கு பிடித்தமான பொருட்களை பயன்படுத்தி வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் நீதி, நேர்மை, நியாயம் போன்ற விஷயங்களை பின்பற்றுவதன் மூலமும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணமும் கொண்டிருக்கும் பட்சத்தில் அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நமக்கு குறையும். சனி பகவானின் வாகனமாக திகழக்கூடியது காகம். அதனால் சனிக்கிழமை மட்டுமாவது காகங்களுக்கு அன்னமிட வேண்டும். இப்படி செய்வதோடு மட்டுமல்லாமல் சனிக்கிழமை அன்று காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் அருகில் இருக்கக்கூடிய சிவா ஆலயத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சங்கு பூவால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதிலும் கருநிலத்தில் இருக்கக்கூடிய சங்கு பூவை பயன்படுத்தி அர்ச்சனை செய்து அவரை வழிபாடு செய்வதன் மூலம் அவருடைய அருளை நம்மால் பெற முடியும். வார வாரம் தொடர்ந்து சனி பகவானுக்கு சங்கு பூவால் அர்ச்சனை செய்து எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமும் ஊனமுற்றவர்களுக்கும் ஏழ்மை நிலையில் கஷ்டப்படுபவர்களுக்கும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்வதன் மூலமும் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து நம்மால் வெளிவர முடியும். சனிக்கிழமையில் முடிந்த அளவிற்கு பிறருக்கு தங்களால் இயன்ற அன்னதானத்தை செய்வதன் மூலமும் சனி பகவானின் அருளை நம்மால் பெற முடியும். இப்படி சங்கு பூவால் நாம் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து நம்மால் இயன்ற தான தர்மங்களை செய்யும் பொழுது தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் எத்தனை இருந்தாலும் அது படிப்படியாக குறையும். தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். கடன் சுமை குறைவதை நம்மால் உணர முடியும். இந்த எளிமையான வழிபாட்டை நம்பிக்கையுடன் செய்வதன் மூலம் நமக்கு பல கஷ்டங்கள் தீரும். மேலும் இந்த சேனலில் வரும் பதிவுகளை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.